ஐயா நான் சொல்றபடி பண்ண சொல்லபடி பண்ண மாட்டாங்க, நான் என்ன பண்றேன்னு நீ பண்ண. இத்தனை பெரிய டாக்டர் 81 வயசுல பத்மஸ்ரீ வாங்கிட்டேன். ஒரு 500 பெட் ஹாஸ்பிட்டல் 1400 பேருக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணி காலையில் எழுந்திரிச்சு ஒரு பெரிய பூஜை பண்ணிட்டு வந்தேன் ஆஸ்பத்திரியில். ஒரு 8 மிஷின் வாங்கியிருக்கோம். 8 மிஷின் சேர்ந்து 14 கோடி ரூபா. அது இனாகிரேட் பண்ணி வரேன். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணி போடக்கூடாது, 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். சரி, நீங்க கவர்மெண்ட் இருக்கீங்களா? இவங்க தண்ணி சொல்லக்கூடாது, தண்ணி போடக்கூடாது. கவர்மெண்ட் சொல்லக்கூடாது. கோபிச்சு கூடாது, கோபமே வரக்கூடாது. கோபம் வந்துன்னா அவனுக்கு பைத்தியக்காரன். கோபம்ங்கிறது டெம்பரரி மேட்னஸ். யாராவது உங்களை திட்டான்னு என்ன பண்ணணும்? சாரினா தப்பே பண்ணலனாலும் சாரி சொல்லிடலாம். முதல்ல உங்க வீட்டில் சம்சாரமும் ஹஸ்பண்டி சொல்லி பழகுங்க. ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணால் அவங்க ஊரெல்லாம் சுற்றுறாரு. என் வீட்டில் சமையல் தான் பண்ணுறீங்க, ஆஃபீஸில் என்ன திட்டிப்பான், ரோட்டில் வந்து நீ எல்லாம் மனுஷனாக திட்டிருப்பான். தெரியுங்க, எனக்கு கார் ஓட்டும்போது முற்றமாக போயிடும். ஒரு நாள் இந்த பல்லடத்தில் பஸ்ஸுக்கார இஷ்டத்துக்கு ஓடுறான். எங்கள் தங்கச்சி பேர் மாணிக்கம், அந்த ஆள் பேர் ராதாகிருஷ்ணன், லட்சுமியில் ஒர்க் பண்ணேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு திட்டுறாரு. அதை போட அப்படின்ட்டு அவன் போடுறான். அவன் ராஜாவான் மேலே உட்காந்து கப்புனா பிடிச்சிருந்தேன். உள்ள வந்து பார்த்தா ட்ரிபிள் டிசீஸ், பைபாஸ் சர்ஜரி பண்ணேன். திட்டலாமா டிரைவரை? அவனு ஏழப்பட்டு பையன். நீ ஒரு நாள் பஸ் ஓட்டி பாருங்க, உங்களால் முடியாது. கோவம் வந்துன்னா ஹார்ட் அட்டாக் வரும். நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும். உடற்பயிற்சி இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வரும். கண்ட ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வரும். வீட்டை விட்டு எங்கேயும் சாப்பிடக்கூடாது. வேணா வீட்டை விட்டு போகும்போது ஒரு டிஃபன் பாக்ஸில் புளியோதரையோ தயிர் சாதமோ 2 வாழைப்பழமோ போடும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஏதோ நம்ம எள்ளூரண்டை சாப்பிடலாம், தேங்காய் பர்ஃபி சாப்பிடணும், பழைய நாள் பண்ணணும்ல, உப்புட்டு வேணுமா, கொழுக்கட்டை எல்லாமே சாப்பிடணும். அது புதுசாக இந்த டேஸ்ட்டுக்காக போடுறாங்க. அஜினமோட்டோ, சிக்கன் ஃப்ரை, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், கரப்பாக்கட்டு பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, வேலூர் பிரியாணி, இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கேட்காதீங்க. அதெல்லாம் அவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு நான் சொல்றேன், எங்கள் கஸ்டமர்ஸ் உங்களோட கஸ்டமர்ஸ். இந்த வாழ்க்கை படக்கூட கிளாஸ்ல வாழ்க்கையை பற்றி நிர்தாட்சியமா சொல்லி கொடுத்துருக்கேன். இது 100 பேர் 200 பேர் உட்காந்துருக்கு, 4 பேர் மாறினாவே போதும். 100 இதுதான் முக்கியம். 100 வயசு இருக்கிறதுக்காக கடவுள் இப்படி நல்ல பாடியை கொடுத்துருக்கேன். இப்பெல்லாம் 50-80 போயிடுறாங்க, 25 போறாங்க. ஹார்ட் அட்டாக் எப்போ வரும்னா யாருக்கு வரும்? பெண்களுக்கும் வரலாம், ஆண்களுக்கும் வரலாம். 50 வயசுக்கு மேலே போனால் தான் பெண்களுக்கு அதிகம். ஆம்பளைகளுக்கு இப்போ 25 வயசு 30-40 வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டென்ஷன். கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கினா ஹார்ட் அட்டாக் வரும். கரெக்டா? கடன் கொடுத்தா கல்யாணம் பண்ணா, கல்யாணம் பண்ணலன்னா குழந்தை பெற்றா, காலேஜ் ஸ்கூலில் போய் கேட்டால் 1 லட்சம் 2 லட்சம். யூகேஜி கிளாஸ் கேட்கலாம். நான் அன்னூர் போர்டு ஸ்கூலில் படிச்சுங்க. அன்னூரில் ஸ்கூல் கிடையாது. பக்கத்து ஊர் நாகமாபுது முத்துக்கோட்டர் அரசு மேல்நிலை பள்ளி தான் படிச்சுங்க. முதல்ல 2 வருஷம் சேர்த்துட்டீங்க. அப்புறம் எங்கள் அப்பா சோப்பு வாங்கிட்டு வலிக்குதுன்னு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. இப்போது 9வது படி உயரமாக இருக்கும். குரங்குப்பள்ளி போட்டேன். குரங்குப்பள்ளி இந்த பார்த்தா குரங்கு மாதிரி தான் இருக்கு. சும்மா தமாஷா சொல்லி நம்ம குரங்க
பிறந்தாலும் ரெண்டு விதமான பக்தி இருக்கு. முருகனை பிடிக்கிறதுல ஈஸ்வரனை பிடிக்கிறதுல ஆஞ்சநேயர் பிடிக்கிறது ரெண்டு பக்தி இருக்கு. இந்த ஒரு பக்தி நம்பர் மாதிரி இருக்கு, குரங்கு பக்தி. ஆஞ்சநேயருக்கு எப்படி ராமர் மேல அவ்வளவு பக்தி இருக்கு பாருங்க. ராம் 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 அப்படின்னா ஆஞ்சநேயர் தான் முதல்ல வருவோம். ஆஞ்சநேயர் பிடிச்சுன்னா எல்லாம் முடிச்சிடும், அப்படிதான் சொல்றாங்க எல்லாமே. குரங்கு பக்தியில எப்படின்னாங்க, அந்த குட்டி குரங்கை பார்த்துருக்கீங்களா? அம்மா குரங்க வயிற்று போட பிடிச்சிடும். இந்த குரங்கு அங்க குதிக்கும் அங்க குதிக்கும் கூட கடவுளை பிடிச்சிக்கணும். ஐ எம் நாட் அலோன், ஐ எம் த காட். குரங்குங்கிறது கடவுள் அப்படின்னு அந்த மாதிரி நினைக்கிறது. குழந்தை குஞ்ச குழந்தை நாம அதே மாதிரி கடவுள். அவன் சொல்லிதான் நீங்க பிறந்தோம், அவன் சொல்ல நம்ம பிறக்க முடியுமா? இல்ல அவர் சொல்ல நம்ம என்ன ஆயிருக்கு தெரியுமா? குரங்கா பிறந்திருப்போம், இல்லைன்னா காட்டு எருமையா பிறந்திருப்போம், இல்லைன்னா அமேசான் நதியில ஒரு மலைப்பாம்பா பிறந்திருக்கும். அது இல்லைன்னா பீகார்ல பிறந்திருக்கும், இல்லைன்னா பாகிஸ்தான்ல பிறந்திருப்போம், இல்லைன்னா ஆப்கானிஸ்தான்ல பிறந்திருப்போம். நம்ம அற்புதமான இந்திய திருநாட்டுல தமிழ்நாட்டுல சூலூர்ல போய் வச்சிருக்காங்க. நல்ல டாக்டர், நல்ல கோயில், நல்ல மண்டபம், சூப்பர் மண்டபம். இது வரைக்கும் எத்தனையோ மண்டபத்துக்கு போயிருக்கேன். நல்ல அறிவு திருக்கோயில் மண்டபத்தை விட இது நல்லா இருக்கு. அவர் என்னை கூப்பிட்டாரு, நான் உங்களை யாரோ கூப்பிட்டாங்க, எனக்கு போறாங்க. மயிலானந்தம் பேர் வேற, மயில்சாமின்னு பேர் வச்சிருந்தாங்க. மயிலானந்தம் மயிலானந்தம் மயில்சாமிங்கிறது கவுண்டமா பேருங்க. மயிலானந்தம் ஆனந்தமா இருக்காரு. உலக பேரவைக்கு அவர் தான் தலைவர். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் 3 நாள் கோர்ஸ். நான் எம்பிபிஎஸ் முடிச்சு எம்எஸ் முடிச்சு அமெரிக்காவில் போயிட்டு வந்தேன். இந்த போய் என்னையா பர்சனாலிட்டி, நான் தான் நல்லதான் பர்சனாலிட்டி இருக்கிறேன். பென்ஸ் கார்டு இதுக்கு மேலே என்ன பர்சனாலிட்டி இல்லைப்பா, அப்படி இல்லைப்பா. உள்ள பார்க்கறதுக்கு நல்லா நல்ல கோட் சூட் போட்டுக்க, உள்ள நீ டொல்லு பண்ற. சம்டைம்ஸ் பெண்களை பார்த்து ஜொல்லு விடுற, ராஜேந்திரன் மாதிரி. அப்படின்னா எங்களுக்கு பெண்கள்னா ஆசை, பெண்களோட மார்பகத்தை பார்த்து ஆசை. அதான் காமிக்கிறான் சினிமாவில். என்னமா கமலஹாசன் என்ன காமிக்கிறான்? கமலஹாசன் பத்தி எனக்கு அவன் கல்யாணம் பண்ணாம லிவ் இன் ரிலேஷன்ஷிப். கௌதமி கூட சும்மா அப்படியே படிச்சுக்க 12 வருஷம் சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இது என்ன அநியாயம்? இப்ப ஆம்பளை கல்யாணம் பண்ணுவோம், பொம்பளை கல்யாணம் கடிகாரமாய் போச்சு. ஏன்ட்ட ஒரு நாள் பொண்ணை கேட்டேன், அமெரிக்கா பொண்ணு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப். பொண்ணை கல்யாணம் பண்ணா ஆம்பளை திட்டம் வாங்க வேண்டியதில்லை, மாமியார் திட்டம் தேவையில்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? நான் வீடு கூட்டியப்ப இன்னொருத்தர் சமையல் பண்ணுவா, 2 பேரும் கையில் கோத்துட்டு சினிமாவுக்கு போனான்னு போவோம். ஃபுட் கோர்ட் கே மாட்டேன். காலம் மாறி போச்சு. கல்யாணங்கிறது 1000 காலத்து பையன். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம முன்னுதாரணமா இருக்கணும், ரோல் மாடல். நீங்க தப்பு பண்ணிட்டு நீ தப்பு பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. ஒரு டாக்டர் என்ன பண்றாரு, சிகரெட் பிடிச்சிட்டு நீங்க சிகரெட் குடிக்கூடாது. நம்ம பேர் தெரியுதா? அப்போலோ ஹாஸ்பிட்டல் பெரிய டாக்டர், பெரிய மேத்யூ சாம்பிள் கரெக்ட் பேரே சொல்றேன், மேத்யூ சாம்பிள் கரெக்ட். ஆன்ஜியோகிராம் பண்ணுவான், ஆன்ஜியோகிராஸ் பண்ணிட்டு வந்து டயர்டா இருக்கு டாக்டர், என்ன நீங்க சிகரெட் பிடிக்கிறீங்க, அது நான் என்ன பண்றதுமா, டென்ஷனா இருக்கு. கடைசியில் அவனுக்கே பைபாஸ் பண்ணுச்சு. பம்பாயில் போயிட்டு முதல்ல மெட்ராஸ் பண்ண பைபாஸ் எஃபெக்ட் இல்லை, என்ன பண்ணாங்க. மெட்ராஸில் போய் அங்கே போயிட்டு ஒரு டாக்டர் தாடி வச்சு டாக்டர் பட்டாச்சாரியாடும், அவன் ஒரு ஆப்ரேஷனுக்கு 15 லட்சம் தான் வாங்கினான். சத்தியமா சொல்றேன், இங்கே கிரிநாத் 5 லட்சம் வாங்குறாரு. எங்கள் ஹாஸ்பிட்டல் அருண்ங்கிறது 2 லட்சம் வாங்குறாரு. அதே ஆப்ரேஷன். அருண் டாக்டர் எங்கள் ஹாஸ்பிட்டலில் பிறந்தார், எங்கள் ஹாஸ்பிட்டலே பிறந்தார். 44 வருஷத்துனால இங்கேயே அவங்க அம்மா சொல்றா, பெரிய டாக்டர் கூப்பிடுறாங்க. அது பெரிய டாக்டர் கூப்பிட்டு ஏதாவது கன்செஷன் ஏற்பாடு, நீங்க தானே பெரிய டாக்டர். அவங்க பார்த்து எப்படி தெரியுது கேட்டேன். பெரிய டாக்டர் தானே, பையனை கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பையன் தலையில் சின்ன குட்டி கொடுத்து 2.5 கிலோ. கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறது? உங்க மாதிரி பெரிய டாக்டர் அது எப்படி பெரிய டாக்டர் சின்ன டாக்டருக்கு என்ன வித்தியாசம்? பெரிய டாக்டர் போனா பின்னாடி சின்ன டாக்டர் 3 பேர் ஓடலாம். அது நம்ம அவருக்கு தெரிஞ்சாதான் பெரிய டாக்டர். இப்ப அந்த நாளைக்கு பின்னாடி 30 பேர் ஓடுறாங்க. நம்மகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன ஆசீர்வாதம் நான் சொல்ல முதலே இருக்கல.
வந்துட்டுதான் ரெண்டு பேரும் பெரிய டாக்டர் ஆகி இங்கே சூலூருக்கு நல்ல ஸ்தாபம் பண்ணணும். ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. அமெரிக்காவில் போக முடியாது, அங்கே போய் செட்டில் ஆக முடியாது. என்ஆர்ஐன்னு என்ன அர்த்தம்? என்ஆர்ஐன்னா நான் ரெசிடென்ட் இந்தியன். நம்ம டிக்ஷனரியில் நான் ரெசிடென்ட் இந்தியன் பதிலா நாட் ரெக்வயர்ட் இந்தியன். அவங்க எல்லாமே நாட் ரிட்டர்னிங் இந்தியன். நான் அமெரிக்கா தான் இருந்துருங்க. அப்புறம் எங்கள் அப்பா சொன்னாண்டே, நீங்கள் அவங்களுக்கு படிக்க வச்சது வெள்ளைக்காரனுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கா எங்களுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கா? இன்னொரு வருஷம் இருக்கிறேன். இன்னொரு வருஷம் போய் 2 வருஷத்துல திருப்பி கூப்பிட்டாரு. அமெரிக்காக்கார 5 வருஷம் விசா. எங்கள் அப்பா கேக் விவசாயம் விசா 2 மாதம், 2 வருஷம். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணா, ருக்மணி அம்மா, உங்கள் அப்பா பூஜை ரூம்லேயே உட்காந்துட்டு பத்து வச்சிடும் என்னன்னு கேட்கும். மேலே அவ்வளோ ஆசை பாடாது. 12 மணி நேரம் பூஜை பண்ணுறேன். நான் திரும்பி வரோம், நான் திரும்பி வந்துட்டேன். எனக்கு சம்சாரத்துக்கு வர்றதுக்கு எப்படி இல்லை. அமெரிக்கா போயிட்டு திரும்பி எந்த பொண்ணு வரலாம். வந்தேன், கவர்மெண்ட்டில் சேர்ந்தேன். அங்கே ஒரு 10 வருஷம் வேலை பண்ணேன். 1200 ரூபா சம்பளம் மாதம். எவ்வளவு? கேஷுவல் டிவி ஹேண்ட் எல்லாமே கிடைக்கும். அதுதான் தெரியுமே. ஃபெஸ்டிவல் ஹாலிடே, எக்ஸ்ட்ராடினரி ஹாலிடே. கவர்மெண்ட் 10 பெட்டு ஆஸ்பத்திரி. எப்படி? பாத்ரூம் வேற இல்லை. பாத்ரூம் ரெடி ஆகிடும். ஒருத்தனுக்கு டயரியா, பக்கெட்டில் தண்ணி அப்படியே அந்த புளி மரத்துக்குள்ள போயிடும். அப்படிதான் பண்ணோம் கிராமத்துல. அப்புறம் 10 பெட்டுங்கிறது 300 பெட் ஆச்சு. சரவணம்பட்டியில் ஒரு பெரிய ஒரு 3 ஏக்கரா சாஃப்ட்வேர் எக்கனாமிக்ஸும். இதெல்லாம் நான் பண்ணதில்லை. எல்லாம் கடவுள் நம்ம மூலமாக பண்ணுறேன். ஏன் சார் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு எத்தனை பேர் வந்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா மந்திரம் போயிட்டு காதில் கேட்டிருப்பீங்க. ஹரே கிருஷ்ணா என்னங்க இது? ஹரே கிருஷ்ணா மந்திரம் போடுறீங்க. இது தேசத்தில் எல்லாத்துக்குமே சாமி கும்பிடாத இருக்கிறோம், முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்கள்லாம் நீ உங்களை மந்திரத்துமா இந்த ஆஸ்பத்திரி அவனுது, நாங்கள் வேலை பண்ணுறோம். உண்மையாக தான், சத்தியமாக தான். உண்மையிலே ராஜேந்திர ஆஸ்பத்திரியில் ஆஸ்பத்திரி வேலை பண்ணுறோம். போகும்போது தூக்கிட்டா போகிறோம். வேலை பண்ணுற வரைக்கும் வேலை பண்ணுறோம். கோயில் நம்ம சொந்தமான கோயிலா என்று ஃபோன் பண்ணிக்காது. ஃபோன் எங்களுக்கு ஆமாம் என்றது தான். ஹலோ, எஸ் வணக்கம். சரி, எங்கேருந்து பேசுறீங்க? சென்னைங்களா? எங்கேருந்து பேசுறீங்க? நம்ம பேருக்கு சார் விக்னேஷ் புஷ்பராஜ். சொல்லுங்க. நேரில் வரீங்களா? இல்லை, இப்படி ஃபோன்லேயே எடுத்துக்கலாம்ல. உங்களை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கல எனக்கு. ஸ்பைன் சர்ஜரிங்கிறீங்க. இல்லை, இதே நம்பர் தான் கொடுங்க. பிஏல நான் தான் பிஏ. சார், என்ற நம்பர் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க. யாராவது ஒரு சேர்மன் நம்பர் கொடுப்பாங்க. உண்மையிலேயே நான் தான் பிஏ. நான் சொல்றது கேளுங்க. எனக்கு பிடிக்கிறதுனா காலையில் 8 மணிக்கு பிடிங்க, இல்லை சாயங்காலம் 8 மணிக்கு பிடிங்க. இந்த மண்டே டியூஸ்டே வரிசை இருக்க மாட்டேங்க. 2ஆம் தேதி ஐம் கோயிங் டு வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த பெரியவருக்கு ஒரு பாராட்டோட நம்ம கூப்பிட்டுருக்காங்க. 1ஆம் தேதி வரலாம்னு நினைக்கிறேன். 1ஆம் தேதி இல்லை, வெள்ளூர் பக்கமாக வெள்ளூரில் கூட இன்டர்வியூ எடுத்துக்கலாம். பக்கமாக இருக்குல்ல? வெள்ளூரில் பிட்வீன் 2 o'clock and 4 o'clock எடுக்கலாம்னு நினைக்கிறேன். வெள்ளூர் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி கெஸ்ட் ஹவுஸில் இருப்பேன். அப்புறம் கூப்பிடுங்க, நைட் 8 மணிக்கு கூப்பிடுங்க. தேங்க்யூ. சரி.
சொல்லி டிஸ்கஸ் பண்ணிடுவேன். பேச விடுவேன், பேசினா பதில் சொல்லணும். யாராச்சும் இந்த பெண்களுங்க அந்த ஃபோன் எல்லாமே பேசிட்டே இருக்கு. அது குழந்தைகள் பேசிட்டே இருக்கு. ஹலோ, யார் பேசுறது? ஆமா, இன்னும் 10 மூட்டை அனுப்புறதா? ராங் நம்பரு, 10 மூட்டை அனுப்பி சொல்றதா? என்ன வேலைக்கு? எப்போ? சரி அனுப்பிடுறவை கேள்வி. டாக்டருக்கு அனுப்பி 10 மூட்டை அனுப்பி சொல்றேன். ராங் நம்பர் இதுலயும் வருதுக்கோ. போன்ல நான் யார் பேர் வச்சுக்கேன் தெரியுங்களா? கடவுள் எப்ப ஆஃப் பண்றாரோ அப்பதான் போக முடியும். கடவுள் சுவிட்ச் ஆஃப். டேட் ஆஃப் பர்த் என்ன சார்? டேட் ஆஃப் எக்ஸ்பைரி என்ன? எப்ப மேல போறீங்கன்னு கேட்டேன். மேல வந்தாச்சு, இதுக்கு மேல மேல போகுது, மொட்டை மணிக்கு போகுது. நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நானே பேசிட்டு இருக்கேன். அண்ணா ஒரு கேள்வி கேட்க, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கலாமா? எல்லாம் டயர்ட் ஆயிட்டு வீட்டுக்கு போடுங்க. டயர்ட் வேண்டாம் சார். சார் இருக்கட்டும் சார். எல்லாம் டயர்ட் ஆயிட்டு வீட்டுக்கு போறோம்ல, ஹாஸ்பிட்டல் வேலை, எந்த வேலை, தொழில் ஏதோ வேலை முடிச்சு வீட்டுக்கு போறோம்ல. வீட்டுக்கு போறோம் இல்லை வேலைக்கே போயிடும். வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் குளிச்சுட்டு குளிப்பீங்களா? வீட்டுக்கு போய் குளிப்பீங்களா? குளிச்சுட்டு அப்புறம் பெட்ரூம் போறோம்ல, படுக்கை அறைக்கு போறோம்ல. ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. Why do you get to bed? எதுக்கு பெட்டுக்கு போறீங்க? ஓய்வெடுக்க. யார் தூங்குறது சொன்னதாரு? -25. ஓய்வெடுக்கிறது -45. கரெக்டா சொன்னா 1 மார்க் கிடைக்கும். தப்பா சொன்னா மைனஸ்ல போயிடும். சரியில்லைன்னு சொன்னா 0. டாக்டர் நீங்க சொல்லுங்க. சரி எத்தனை தெரியும். இது தப்பிக்கிற வேலை. கரெக்ஷன் நல்ல. Why do you go to bed? -45. Refresh. Rejuvenate -55. -40. -35. அவர் சொன்ன சைபர் இருக்கிறாரு, பரவாயில்லை. மைனஸ் எதுக்கு வீட்டுக்கு போறது? எங்கிட்ட திருப்பி சொல்லுங்க. Why do we go to bed? Because the bed doesn't come to you. புரியுதா? படிக்கிற நம்ம போறோம். கடவுள் மட்டும் வரமாட்டாரு, கடவுள்கிட்ட போகணும். கடவுள் எங்க இருக்கிறாருன்னா கோயில் இல்லை, நம்ம மனசுலயே இருக்காரு. உள்ள போகணும். கடவுள் எங்க இருக்கிறாரு? கடவுள். 4 புஷ்பம் சாத்தியே. சக்தி சுத்த சுத்தம் கரிசுவை அறியுமோ. நீந்தாத கடவுள். டாக்டர் மட்டும் இல்லை, நீங்க தான் கடவுள். நாங்க கொஞ்சம் படிச்ச கடவுள், நீங்க படிக்காத கடவுள். எவனோ இல்லாதவன் கேட்டாங்க, கை நீட்டினானா போடுங்க, கொஞ்சம் பிச்சை போடுங்க. தர்மமும் தார்மீகமும் இருந்த தமிழ்நாட்டில் இப்போ செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ் நாடெனும் போதினிலே சாராயம் வந்து பாயுது. தமிழன் என்று சொல்லடா. நம்ம 50% of Tamilians are drinking alcohol, including children and school-going children and women. போடுறா, ஒரு பேக்கு போடுறா, சும்மா போடுறா, நானே ஊற்றி கொடுக்குறேன். ஒரு ஜிமிக்கி கமல் பாட்டு ஜிமிக்கி கமல் பாட்டு தெரியும். எங்கள் அப்பன் இந்த கம்மலை திட்டிட்டு போய் பாட்டில் குடிச்சோம். நான் 7 பேர் குடிச்சு வச்சு குடித்தோம். அதான் எங்கள் அப்பன். தண்ணி போடுறவங்க வந்தால் என்ன பண்ணணும்னா, வீட்டுக்கார அம்மா என்ன சொல்லணும், இப்போ என்ன பண்ணுறாங்க, சங்கிலி வாங்கி கொடுக்குறாங்க, வளையல் சொல்லி கொடுக்குறாங்க, தாலி ஏழைகள். தினம் வந்து அடிக்கிறோம், வதிக்கிறோம், கொடுத்து பார்க்குறோம். உடத்தடியில் நம்பிக்கை ஒட்டல் போட்டு
அவன் பொட்டுன்னு போயிடறான். அவன் மேலே போயிட்டான், இவன் உள்ள போயிட்டான். வெள்ளையனே கொள்ளையனே காது கேட்டுதான் எல்லாரும் ஜெயிக்க போறாங்க. தலைவர் வந்து ஜெயிலே கிடைக்க மாட்டேங்க. கேள்விகள் நான் கேள்வி கேட்க ஃபெயில் பண்ணிட்டேன். வணக்கம். கோபத்துல இருந்து எப்படிங்க வெளிவரணும்னா? ஆமாங்க, எப்படி? முதல்ல கவர்மெண்ட் ஜாப் வந்து ரிசைன் பண்ண தனியா ஒரு பொட்டி கிடைவீங்க. எவருக்கும் அவன் பெரிய பெரிய ஆர்டர் போடுவான். எப்படிங்க போட முடியும்? கோபம்ங்கிறது மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. நல்ல குணங்கள் என்னாட்டே நோட் புக் இருக்கா தம்பி? தம்பி கேட்டாங்க. ஓ அது ஏதோ குப்பர் படத்தை வச்சு அங்க தம்பி பாலாஜி செத்துமூர்த்தி நீங்கள் 4 புக்கே வைக்கல நீங்க எழுதப்பட்ட நீ வந்து பேப்பரை பற்றி நம்ம படிக்க பாருங்க. நேற்று வந்து பேப்பர் கசாப்பு போட்டவர் கைது. இளம் பெண்ணை வங்கதேச போலீசார் கைது செய்தனர். பெண் ஆசிரியர் மயங்க எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தன் நெருங்கிய நண்பரின் அடுக்குமாடி அப்பப்போ போவார். அங்கே ஒரு பொண்ணு மேல ஆசை. கழுத்தை நெரிச்சு கொலை செய்து உடலை எடுத்து தோலை உரிச்சு கட் பண்ணி இல்லைங்க. இது பேப்பர் தினமலர் வந்ததுங்க. இது தமிழ். இதுனா அராஜகமா, இது நாகரிகமா? கடவுள் பெண்களை உண்டாக்குறது அடுத்த வாரிசு உண்டாக்குறதுக்காக. செக்ஸ்ங்கிறது இட் இஸ் நாட் a recreation, it is a procreation to develop the next generation. அப்புறம் தண்ணி இல்லாமங்க ஜெய்ப்பூர்ல அந்த டேங்கை சுற்றி 150 குடம். இது நேற்று பேப்பர். விபத்தில் மூளை சாவு ஏற்பட்ட பெண்ணின் உடல் உறுப்புதான் இதுதான். அடிபட்டுச்சு, ரோட்ல கிடக்கும் போது கால் அடிச்சு போட்டான். நான் அந்த அம்மாவோட உறுப்பு 10 பேர் போச்சு. திருப்பூர் 40 நிமிடத்தில் பிறந்த உறுப்புகள். சுடற்கொடி பேர் பிடிச்ச சுடற்கொடி. செத்தும் கொடுத்தான் சீதக்காடு. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் பேர் வைக்கிறதே சரியா வைக்கிறது. நெடுஞ்செழியன்னா கோழையா இருக்கான், வெள்ளச்சாமின்னா கரையான இருக்கான், அறிவழகன்னா அறிவு கிடையாது அழகும் கிடையாது, குபேரன்னா கோயிலுக்கு முன்னாடி பிச்சை எடுக்கிறார், ஆரோக்கிய சாமின்னு அடிக்கடி கேஜிக்கு வரான், கங்கையற்கனி கண்ணா கொட்ட முடியும் கையல்வெளி. பேர் நல்லா வைக்கணுங்க. உங்க பேர் என்ன? சிவபுரம். உங்க பேரு கணேஷ். உங்க பேரு? உங்க பேரு மயில்சாமி. என் பேருக்கு 10 வச்சுதான் பிறந்த. சும்மா இருக்கு. எனக்கு எந்த நேற்று வந்ததுதான். எப்படி நான் சும்மா இருக்கிறது? இந்த பெண்கள் எல்லாம் சாயங்காலம் 6 மணிக்கு பொழுது பூஜனம் போவாங்க. அந்த காலத்தில் நான் ஒண்ணு சொல்றேன், மெகா சீரியல் பார்க்கிறேன். அந்த பொம்பளையால தான் இவ்வளவு எழுதுறான். அவன் மாமியார் திட்டினா இவன் மாமியார் திட்ட ஆரம்பிச்சான். கடலில் குதித்து சிறுவன் சிறுமியின் திருக்குறள் தற்கொலை. 16 வயசு சிறுமி. 2 பேரும் 10ஆம் படிக்கிறாங்க. 2 பேருக்கு காதல். 10ஆம் படிக்கிற காதல். எதிர்ப்பு தெரிவிக்கிறார், விரக்தி. இது வந்து என்ன தெரியுதுன்னா, ரோட கடக்க தெரியாது, ராக்கெட் விட தெரியும். கையில பேச தெரியாது, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. ஆட தெரியாதவர்கள் இருக்கும் வரைக்கும் ஆட தெரியாத வாழ்வார். கடைசியில் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ தெரிய வேண்டும். அனுபவம் பறக்கிறது,
படிக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தைகளை பெற்றுக்கிறது, குழந்தைகள் பெற்றுக்கிறது, இஎம்ஐ கட்டுறது, மாதம் மாதம் இஎம்ஐ கடனை வாங்குறது, அந்த நகையை அடமானம் வைக்கிறது, கொசமட்டம் ஜுவல்லரியில் போய் பேர் வச்சுக்கிறது. இன்னைக்கு மீட்டிங் பண்றேன். சூப்பரா வை கை தட்டணும். சூப்பரா அந்த கை ரஜினிகாந்தெல்லாம் கை தட்டுறீங்க, தட்ட மாட்டீங்கண்ணா. அந்த அக்கா கையில் பேப்பர் வச்சுட்டீங்க, பேப்பர் கீழே வச்சு கை தட்டுங்க. காவியோட நீங்க கை தட்டுங்க, பலமா தட்டுங்க. கை தட்டுனா எனக்காக இல்லை, படையப்பா ரஜினிகாந்த் பேசினான்ல, நெருக்கடா நெருக்கடா நெருங்கடா நெருப்புடா நெருப்புடா. ஏன்னா இந்த விரலாம் இந்த நுனி இருக்கு பாருங்க, அந்த நுனி தான் அடிக்கணும். அதுதான் அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு அரை நிமிடம் அடிக்கும். 1 2 3 சந்தோஷம் வந்தாச்சு. கற்றது கைமண்ணது, கற்றது கைமண்ணது, கல்லாதது கூகுள். கண்ட தண்ணி வருது. யூஸ்வலா நம்ம கடவுளை பார்க்கறது, கடவுள் நம்மளை பார்ப்பேன். இங்கிருந்து 10 மணி நேரம் போய் திருப்பதி கோயிலுக்கு போய் ஜரகண்டின்னு போய் நேரம் தான் அந்த கடவுள் பார்க்கும்போது நாம் கண்ண முடியும். அது என்ன அர்த்தம் தெரியல. நாம் கடவுளை பார்க்க வேண்டியது, கடவுள் நம்ம பார்க்கணும். கடவுளுடைய கண் நம்ம மேல அரசியல் படிச்சா போதும் ஜெயிச்சது. என்னுடைய வெற்றிக்கு காரணமே கடவுள். ஹரிச்சந்திர போய் சொன்னேன். 99% பெர்ஸ்பிரேஷன், கடுமையான உழைப்பு. இந்த மாதிரி கடுமையான உழைப்பு. மத்திய பிரதேச மத்திய பிரதேசம் உங்களுக்கு இல்லைன்னா நல்லா. இவரு கொஞ்சம் போஜன பிரியா இருக்கு, சாப்பிடுறோம். கடவுளுக்கு வைக்கிற மாதிரி வச்சுட்டு அவரே சாப்பிடுவார். நைவேத்தியம் பண்றாங்க. அக்கார வயசுல என்ன சொல்றாங்க, அக்கார வயசு பண்ண தெரியுமா? 1 லிட்டர் பால் நல்லா கொதிக்கணும். அதுல 1 கிலோ சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை போட்டுருவேன். பச்சரிசி உள்ள போடணும், கொதிக்கும். அப்புறம் கொதிச்சு வரும்போது ஒரு படி நெய் ஊற்றணும். பெருமாள் அப்படிதான் பிடிக்கும். அப்புறம் அது கொதிக்கும். அப்படியே சூடு குறைய அப்படி கையில் இருக்கணும். இங்க நெய் ஒழுங்கணும். பாலாஜிக்கு அதான் பிடிக்கும். திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் அக்கார வயசு. கடவுளுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க? கடவுள் உங்களை எல்லாத்தையும் பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சதுனால தான் மனுஷனா பறப்பிச்சிருக்காரு. கூடு கூருடு ஒண்ணு இல்லாம உங்களோட மரபாம்பாவோ இல்லை பெருக்கானாவோ பறப்பிக்கிறது. மயிலா கூட பறக்குது. மயிலை பறக்க வேண்டியது பிரமாதம். மயில் மேல முருகன் வருவார். சிவனே இருக்கிறீங்க நீங்க, சிவன் சிவகுமான முருகன். பல்லு விழுந்துச்சா எனக்கு பொண்ணை டேச் பண்ணுறேன். சும்மா கேட்டீங்க. ஸ்டைலாக ஸ்கூலிங் கிளாஸில் வச்சுருக்கீங்க, பொட்டு வச்சுருக்கீங்க. பொட்டு எதுக்கு வைக்கிறது? அங்கே தான் நான் நீங்க சீலை எது கேட்டது. இந்த காலத்து இது பொண்ணுங்கெல்லாம் ஜீன்ஸ் போடுறாங்க, அப்பர் கிப்பருங்கிறாங்க, டைட்டுங்கிறாங்க. சீலை கட்டினா பெண் அப்படின்னு அர்த்தம், வேஷ்டி கட்டினா பையன் அர்த்தம். அந்த காலத்தில் நம்ம ஊர்ல வேட்டி மடிச்சு கட்டிட்டு போவோம். ஒருத்தர் வந்தாங்க, குணசாமி கவுண்டர்னு ஒருத்தர் வந்தார். நம்ம ஹாஸ்பிட்டல் ஒரு சின்னசாமி ஒரு பெரிய டாக்டர் இருந்தார். வேட்டி கட்டிட்டு விடுறோம், உள்ள வேஷ்டி
மரியாதைக்கு வேசிக்கலாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டேன். சின்னசாமி எனக்குங்க இங்கே நெஞ்சு வலிக்குதுங்க. அவருக்கு வந்து சொக்கம்பாளையத்துன்னு வரேன். ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சு 5 வருஷமாச்சு, 9 வருஷமாயிடுச்சு. உடனே மாத்திரை எழுத ஆரம்பிச்சிட்டார். எப்படி அண்ணா இது ஒரு டெஸ்டாஸ்கோப் வைங்க. நான் இவன் சொல்றான், கட்கொலி இவன் சொல்றான் MDTM படியாச்சு. ஆஹா இது ஸ்கேன் கீழுங்கிறாங்க, பண்ணி பாருங்கண்ணா. அவனுக்கு ECG தெரியாது, எப்போ தெரியாது. உடனே ஒரு கோபம், நான் டாக்டர் நீ டாக்டரா? எனக்கு அதுதான் சந்தேகம். இந்த மாதிரி டாக்டர் வேலைக்கு வச்சு அவன் போட்டு ஓடி அவன் கஷ்டப்பட்டு நொந்துக்குள்ளாய் இந்த ஆஸ்பத்திரி நடத்திட்டு மாதா பிதா சொன்னா மாதா 3 வழி வாய் வச்சுட்டு இருக்கிறீங்க. யாருமா குண தமிழ் தெரியுமா? தலையில தமிழ் தெரியுமா? எந்த சின்ன குழந்தை நீதான் தெரியுமா? பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கு. பையன் நிறைய இருக்கு. பேர் மகனு மாதா சொல்லு. மாதா எல்லாம் சொல்லுங்க. குரு சொன்னமா கிடையாது. மாதா பிதா நான் தான் குரு, சிஷ்யர். ஆழத்தை கும்பிட்டேன். ஆழத்தொட்டு கும்பிடுறது இப்படி கும்பிடுறது இல்லைங்க. சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ண சொல்ல முடியாது. எதிர்க்கிற காலத்தில் மாதா பிதா டாக்டர். எனக்கு கொரோனா டைம்ல அந்த டைம்ல உடம்பு சரியில்லைன்னு நீங்க எங்க போறீங்க? ஆஸ்பத்திரிக்கு எந்த ஆஸ்பத்திரின்னு வரீங்க? கோயிலுக்கு கோயில் முடிப்பாங்க, கோயில் நடசாத்திருப்பாங்க. மாதா கோயில் மூடி இருப்பாங்க 10 மணிக்கு, மசூதி மூடி இருப்பாங்க. ஏன்னா எங்க ஆஸ்பத்திரி நடை சாத்தாத்திரி கோயில் கை தட்டுங்க. பாலாஜி கேஜினா கோவிந்தா, கே கிருஷ்ணா, கேஜினா கோவிந்தா, பாலாஜினா பாலாஜி. இவர் அப்பப்போ காணாம போயிடுவாரு, திருப்பதிக்கு போயிடுவாரு. மாதா தேவ் தப்பு 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 தப்பு. மாதா பிதா குரு டாக்டர் நர்ஸ். நர்ஸ் இல்லாம நர்சிங் ஹோம் கிடைக்குங்க. நர்ஸ் இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது, மண்ணும் தெரியாதுங்க. அந்த அம்மா படுக்க வச்சு பிபி எடுத்து ஊசி போட்டு கூட்டு கட்டி பீஸை பண்ணி கொடுத்துட்டு தான் போவாடுங்க. முடிஞ்சா நர்ஸே கல்யாணம் பண்ணிக்கலாம். சொல்லிடுவோம் மாதா பிதா குரு டாக்டர் நர்ஸ். முடிஞ்ச வாட்ச்மேன் ஆட் பண்ணுங்க. எல்லாருமே தெய்வம். தமாஷா சொல்றேன். அப்பனும் தெய்வம், அம்மாவும் தெய்வம், சம்சாரம் தெய்வம், குழந்தையும் தெய்வம், நாத்தனார் தெய்வம். எல்லாருமே எல்லாரும் நம்ம தெய்வம் நம்ம ரூபத்துல இந்த தேசத்துக்கு வந்திருக்குது. அவ்வளவுதான். சாய்பாபா மட்டும் தெய்வம் இல்லை, ஷிரடி பாபா மட்டும் தெய்வம் இல்லை, ராகவேந்திர பெருமான் மட்டும் தெய்வம் இல்லை, ஆஞ்சநேயர் மட்டும் தெய்வம் இல்லை. நீங்களும் தெய்வம், நானும் தெய்வம். நம்ம 2 பேரும் சண்டை பிடிக்கூடாது. நீங்க யம தர்மராஜனா தான். நான் எந்த பார்ட்டி உங்களுக்கு தெரியுமா? நான் எந்த பார்ட்டி உங்களுக்கு தெரியுமா? எங்க ஆப்போசிட் பார்ட்டி யம தர்மராஜன் பார்ட்டி. இப்ப எங்க பார்ட்டி இது கடவுள் பார்ட்டி. சத்தியமா சொல்ற கடவுள் பார்ட்டி. நீங்க சிரிக்காதீங்க. இது கலைஞர் நீ வைத்தியம் பண்ணிட்டேன் வந்தாரு. எஸ்என்ஆர் கல்யாண மண்டலத்தில் 2000 பேர் உட்காந்து 4000 பேர் உட்காந்து புஸ்தகத்தை தலை சுத்திச்சு. சண்முகநாதர் அப்படின்னாரு. டாக்டர் பக்தர்ஜன் ஆஸ்பத்திரி கொடுங்கிறார். சுற்றி ராமகிருஷ்ணா குருசாமி எல்லாமே கோவை மெடிக்கல் சென்டர். ஒவ்வொரு படிச்சாங்க கூட. சரி விடணும். பல்ஸ் 40, பிளட் பிரஷர் 40, என்ற பல்ஸ் ரேட் 160. 5000 பேர் நிற்கிறாங்க. சொல்றேன் ஆஸ்பத்திரி என்ன ஆகுது? மாடர்ன் ரோஸ் புது ஆஸ்பத்திரி கட்டணும். கோவை சென்று வந்தேன்.
10 லட்சம் ஆஸ்பத்திரி படைக்க வைத்தார்கள். ஒரு சொல்லி இருந்தார் கேட்டதில்லை. ஆஸ்பத்திரி வைத்தியம் பண்ண நான் சந்தித்த மனிதர்கள் சிவாஜி கணேசன் பேச முடியாத சிம்மக்குரல் பேச வச்சது கேஜி. கடவுளை நம்பாத கி வீரவன் ஹார்ட் அட்டாக் வந்து அவர்களுக்கு மதானி முஸ்லிம்கள் தலைவர்கள் அவர்கள் நேற்று வந்த பாத கங்காதார் சுவாமிஜியுடைய நிர்மலா சுவாமிஜி பெங்களூர்ல நீங்க வர கும்பகோணம் கோவிந்தாவரம் அந்த சாமிஜி வர. எதுக்கு சொல்றேன்னா எவன் நல்லவன் எங்க போனா உயிர் படைச்சுக்கிறான்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. கோட் தள்ளிடுவாங்க, கோட் தள்ளி பணத்தையும் வாங்கிக்குவாங்க. வக்கீல்களுக்கும் டாக்டர் தான் வித்தியாசம். வக்கீல்கள் தோத்து போனா தூக்கில் தொங்குவோம், நாங்க தோத்து போனா கீழே வச்சுப்போம். சும்மா சொல்லுங்க, 2 பேரும் நல்ல டாக்டர். ஆமா சொல்லுங்க, நாங்க 2 பேரும் எப்பவுமே எங்களை பாராட்டிக்குவோம். தமிழ்நாட்டில் டாக்டர்கள் அற்புதமான டாக்டர். கொரோனா டைமில் மட்டும் 300-400 நர்ஸு இறந்து போயிட்டாங்க. 200 டாக்டர், அது ஒரு கிறிஸ்துவ டாக்டர், முதல் டாக்டர் இறந்து போயிட்டார். அவர் கொண்டு போய் இந்த கிறிஸ்துவ அது இதில் புதைக்க போகிறாங்க. இது கேத்தலிக் இங்கெல்லாம் புதைக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொட்டஸ்டன்ட் தூக்கிட்டு போகிறாங்க. 2 பேரும் கிறிஸ்தவர்கள், இவன் ப்ரொட்டஸ்டண்டா அவன் கேத்தலிக்கா, புதைக்கக்கூடாதுட்டாங்க. அடிதடி சண்டை நடந்தது. கிறிஸ்தவர்களுக்கு அடிதடி சண்டை. வடநாட்டுக்கு போனீங்கன்னா அடிதடி சண்டை, வடநாட்டு தென்னாட்டுக்கு போனால் அங்கே அடிதடி சண்டை. ரஷ்யாவுக்கும் ஐயா இருந்தாங்கன்னா வேர்ல்டு பீஸ் கொண்டு வரதை எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. மனுஷனை லவ் பண்ணாங்க. அன்பினால தான் அன்புக்கும் எவ்வளோ அடக்கி வைத்தாங்க. The most powerful weapon in the whole world is love. அவர் என்ன சொன்னால் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்டன். யாரை வாழ்த்துதுன்னா முதல்ல அவனை பிடிக்காதவனை வாழ்த்து, பங்காளி சண்டை போட அண்ணனை அவனை வாழ்த்து, அப்புறம் பொண்டாட்டி வாழ்த்து, மகனை வாழ்த்து, பையனை வாழ்த்து, உன்னையே நீ வாழ்த்திக்கோ. அப்புறம் அவனை பிடிக்காதவனை வாழ்த்தி 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 அவன் நேரில் வந்தால் கூட திட்டுறதுக்கு மனசு வராது. வாழ்க வாழ்த்து. மாமியாருக்கும் மருமகளுக்கு சண்டை வருது. எந்திரிப்பேன் என்ன சிரிக்கிறேன், முன்னால் வாழ்த்து அம்மா நீ மாமியாருக்கு போகணும். சும்மா சின்ன ஆக்ட் பண்ணாதான் ஒன்றும் பண்ணது. சும்மா தூரத்தில் வந்து மாமியார் அந்த மாதிரி பெத்த பையனைத்தான் பெரிய கிஃப்டாக கொடுத்துருக்கிறார். 30 வருஷம் படிக்க வச்சு நல்ல இது மருமகன் ஏமாந்து பையனை விட இந்த மாதிரி மாமியார் இருந்தால் பண்ணியிருக்க மாட்டான். இந்த காலத்துல எல்லாம் குழந்தைகள் மாமியார் இல்லாத வீட்டா பார்க்குறாங்க. அந்த மக்கள் நன்றி சொல்லும். தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ அந்த அம்மாவோட அன்பை நீங்க விலைக்கு பார்ப்போம். அரை செகண்ட், 1 நிமிஷத்துல 2 நிமிஷம். அம்மா மருமகன்மா, பையனா, அம்மா மாமியார், அம்மா சும்மா சிரிச்சா அப்படி நன்றி சொல்லணும். நீங்க அவ்வளோதான். இதை விட சிம்பிளான டெக்னிக் ஒன்று சொல்லி கொடுத்தாங்களா? தேங்க்ஸ் யார் சொன்னது? இங்கிலீஷ் மீடியம் பக்கத்தில் வாங்க, 2 பேரும் பார்க்கணும். கொஞ்சம் கட்ட கட்டுப்படி நல்ல கட்டுப்படி. அம்மா சொல்லு, அம்மா நீங்க இல்லை மருமகள், அம்மா அம்மா இந்த இருக்கு, அம்மா உலக பின்னாடி ஒரு நகையில எனக்கு வரணும் முடிஞ்சது. கட்டிப்பிடிச்சு சந்தோஷமா தினம் சாமி கும்பிட்டு வந்து மாமியார் காலில் தொட்டு கும்பிடணும், மண்டி போட்டு. இல்லைன்னா இப்படி அம்மா அம்மா மம்மி மம்மி எல்லாருமே மம்மின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சுக்கணும். எப்படி திட்டுவாங்க? அவளுக்கு மகளே இருந்தாலும் கூட உனக்கு நகையை பிடிச்சு வைத்தியம் பண்ணணும் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. சரி கேள்வி ஒன்றும் கேட்க மாட்டேங்க. அவர் கேட்டார் கேள்வி. அதாவது இப்ப சமயமா நீங்க கூட சொன்ன சின்ன வயசுலயும் கூட இல்ல இறக்குறாங்க. அதுக்கு இந்த ஒரு சிலர் என்ன சொல்றீங்கன்னா கோவிட் வேக்சினேஷன் தான் காரணங்கிறாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்னங்க? நிறைய சின்ன வயசுல இருக்கிறாங்க திடீர்னு அதுக்கு அது காரணம். இறந்து போறவங்க புண்ணியம் பண்ணணும்.
கரெக்டாக சின்ன வயசில் போயிடுறேன். சங்கர் 16 வயசுலேயே இறந்து போயிட்டார். அவர் 14 வயசில் ஆரம்பித்து பயணம் எல்லாம் போய் சங்கராச்சாரியார் காலடியில் பிறந்து 4 கோயில், துவாரகாவில் ஒரு கோயில், சிரிங்கையில் ஒரு கோயில், 4 கோயில். வயசுங்கிறதுங்க நம்ம டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் நடுவில் இருக்கிற கோடு. வாழ்வது சில காலம் வாழ்த்தட்டும் பலம், வாழ்வது ஒரு முறை, பிறப்பது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். ஏபிஜே அப்துல் கலாம். நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றது தெரியல. என்ன கேள்வி முதல்ல சொல்லுங்க. கோவிட் வந்து வேக்சினேஷன் தான் மக்களோட திடீர் சாவுகளுக்கு காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. இந்திய திருநாட்டில் 1,35,000 பேர் சாகிறாங்க ரோட்ல அடிபட்டு. மோட்டர் பைக் அடிக்கிறான், லாரிக்காரன் அடிக்கிறான், பஸ் பல்லவன் டிரான்ஸ்போர்ட் அடிக்கிறான், தள்ளி ஓட்டு அடிக்கிறான், தள்ளி ஓடாம அடிக்கிறான், 4 வீலர் அடிக்கிறான். 1,38,000 பேர் சாகுறாங்க. இந்தியன் ரோட்ஸ்ல இண்டோ இந்தியன் வார் நடக்குது. இது கொரோனா. கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டு அதனால தான் வந்ததுன்னு சொல்லி யாருமே ப்ரூவ் பண்ணலை. ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ப்ரூவ் பண்ணலை. அங்கே அமெரிக்காவில் பண்ண பாருங்க ஒரு வேக்சின், அது போலி வேக்சின் சொல்லி அவன் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. நம்ம பிரதம மந்திரி லோக்கலில் பண்ண வேக்சின் நல்லா நடக்குது. வேக்சினேஷன் போடாமல் செத்தவங்க அதிகம், போட்டு செத்தவங்க குறையும். அடுத்த கேள்வி. எனக்கு ப்ரூஃப் இல்லை. இவ்வளோ நேரம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எங்களை வந்து சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சிங்க. அதே மாதிரியே வாழ்க்கையில் மறக்க முடியாத மருத்துவ பணியை கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு கதை பேர் ரவி மேகரான்னு சொல்லி, அவங்க ஒரே பொண்டாட்டி 2 குழந்தை, 2 பெண் குழந்தை. லண்டன்ல 2-3 பொண்டாட்டி. அப்புறம் நேரம் கோயம்புத்தூர் வரான். தாஜ் ஹோட்டல்ல, தாஜ் விமானத்தில் தங்கியிருக்கிறான். தங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு செக்அப் பண்ணணுங்க. அங்கே இருக்கிற மேனேஜர் என்ன சொல்லணும், கேஜி ஆசனம் பக்கத்தானே, நேராக கோவை மெடிக்கல் கூடணும். அங்கே போய் செக்அப் பண்ணுறேன். மாஸ்டர் செக்அப் பண்ணது நீங்கள் எல்லாம் பண்ணிக்கணும். யாருக்கு வியாதி வரும்னு சொல்ல முடியாது. செக்அப் பண்ணுறதுக்கு 2000மோ 5000மோ ஏதோ பண்ணிக்கோங்க. இந்த வியாதியில் மாட்டிட்டு முடிச்சேன்னா 20,000, 1 லட்சம், 2 லட்சம் தான். உடம்புல எந்த வியாதி வேணால் இருக்கலாம். ஹார்ட்டில் மிஸ்டேக் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், சர்க்கரை இருக்கலாம், உள்ள கேன்சர். எங்கள் வீட்டில் வேலை பண்ணுற பொண்ணு விஜயலட்சுமின்ட்டு எங்கள் வீட்டில் 15 வருஷமாக வருவாங்க. இது அப்படின்னா ஸ்கேன் பண்ணேன், உள்ள தண்ணி இருக்கிறாங்க. சிடி ஸ்கேன் பண்ணேன், ஓவரில் கேன்சர் இருக்கிறாங்க. எங்க வீட்டில் ஒர்க் பண்ற பொண்ணு ஃப்ரீயா தான் பண்ணேன். ஆபரேஷன் பண்ண முடியாதுங்கிறாரு டாக்டர். நாங்கள் பார்க்க என்னங்க முதல்ல கீமோதெரபி கொடுப்பாங்க, திடீர்னு கேன்சர் வருதுப்போ. எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய நர்ஸ் அம்மா டெல்ஃபின் சின்னராணி, பெரிய நர்ஸ், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அந்த மாதிரி 350 நர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இது எங்கள் வீட்டில் இருக்க நர்ஸ். அந்த அம்மாவுக்கு திடீர்னு வயிற்று வலி, கேன்சர். பெரிய நர்ஸு 5.5 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணுறாரு, பாதம் முடியல. இன்னும் ஆஸ்பத்திரியில் இருக்கு. கேன்சர் யாருக்கு பண்ண வரும்? அண்ணாதுரைக்கு கேன்சர் வந்துச்சு, ரமண மகரிஷிக்கு கேன்சர் வந்துச்சு, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கேன்சர் வந்துச்சு. உங்களுக்கு வராதாங்க? யாரு பண்ணால் கேன்சர் வரணும்? முழுங்க முடியல, ஆகாரம் இறக்க முடியல, கேன்சர். இசோஃபேஜியல் கேன்சர் அண்ணாதுரைக்கு சார். பசி எடுக்க மாட்டேங்குது சார், கேன்சர். வெயிட் குறையுது சார், கேன்சர். யூரின் போன ரத்தம் வருது, மோஷன் போன ரத்தம் வருது, துப்புனா ரத்தம் வருது, எங்கிருந்து ரத்தம் வந்தாலும் கேன்சர். கட்டி எங்க இருந்தாலும் கேன்சர். ரத்த சோகை இருந்தாலும் கேன்சர். நிக்காம காய்ச்சல் 3 வாரம் 2 வாரம் போனாலும் கேன்சர். கேன்சர் சொல்லி பயமுறுத்தல. யாருக்கு வேணா கேன்சர் வரலாம். குழந்தை பிறந்து ஒரு 6 மாசத்துல கேன்சர் வரலாம். பெண்களுக்கு மார்பகத்தில் கேன்சர் வரலாம். அம்மாவுக்கு கேன்சர், பாட்டிக்கு கேன்சர், மகளுக்கு கேன்சர் வரும். பாரம்பரியமாக கேன்சர் வரும். ப்ரெஷர் இருக்கும் உடம்புல, 200, 300 கேன்சர் இருக்கும். டாக்டருக்கு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணலன்னா உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு புரட்சி தலைவர் போர்த்தறிவு உடம்புலயே ஒரு டெரரிஸ்ட் உட்காந்துருக்கான்னு அர்த்தம். உங்களுக்கு எப்படி? நல்லா தானே இருக்கேன். யார் சொன்னது? நான் தான் சொல்லணும். சார் கேஸ் டபுள் மாதிரி இருக்கு சார். கேஸ் டபுள் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. கேஸ் டபுள் நான் சொல்லணும், நீங்க சொல்ல முடியாது. சோடா வாங்கி சாப்பிடுது, டைஜின் வாங்கி சாப்பிடுது, முட்டாள் நடத்தும். லிங்க்ஸ் நேற்று மாதம்பட்டி ஒரு குடி பிடிச்சுங்க கையால் இல்லை கரகரான மட்டன் பிரியாணி சாப்பிட்டுங்களா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. கேஸ் டபுள் நான் டயக்னோஸ் பண்ணணும், இவர் டயக்னோஸ் பண்ணணும், இசிஜி எடுத்து தான் டயக்னோஸ் பண்ணணும். கேஸ் டபுள் எதுவும் கிடையாது. அந்த காலம் சோடா குடிக்கிறது, தொட்டுட்டு போயிடுவேன், அப்புறம் என்ன பண்ணுறது?
கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லி நம்பியார் டாக்டர், ஹோமியோபதி டாக்டர் படுத்துட்டார். நைட்டு 80 வயசு இருக்கும். 3 மணிக்கு எழுந்திரிச்சு வேண்டி டீ கொடு அப்படிங்கிற. டீ முன்னாடி டீ வாங்கிங்க, பால் வரல, 5 மணிக்கு தான் வரணும். 5 மணிக்கு பால் வந்து டீ போட்டோன்னா என்னங்க எந்தோ அப்படின்னு போயிட்டாங்க. நம்பியார் நம்ம ஃப்ரெண்டு தான், உங்களுக்கு தெரியுமா நம்பியார்? நான் யாருக்கு வேணா கேன்சர் வரும், யாருக்கு வேணா ஹார்ட் அட்டாக் வரும், யாருக்கு வேணா ஸ்ட்ரோக் வரும். கை தூக்க முடியலைங்க, ஐயோ தூக்க முடியலைங்க, வலி கொடுத்துட்டுங்க, நிலை தடுமாறுதுங்க, கண்ணு தெரியலீங்க, பேச்சு குளறது, வாயு கோழி போச்சு. கேன்சர், ஸ்ட்ரோக். எம்ஜிஆருக்கு வந்து இல்லை ஸ்ட்ரோக், 75 வயசுல ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஒரு பணம் இருந்தது நேரம் அமெரிக்கா கொண்டு போனாங்க. யாருக்கு வேணா வியாதி வரும், ஏதோ ஒரு நாள் செக் பண்ணி ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிக்கோங்க, இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க. மோட்டர் பைக் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்களா? 2000 ரூபா 2500, கார் வாங்கினா 5000 10,000. ஆனால் இந்த 2 சக்கர வெஹிக்கிளுக்கே நீ இன்சூர் பண்ணுறீங்க, இது 2 சக்கரம் சார், இது 5000 பண்ணிக்கிறது. அவன் இன்சூரன்ஸ் கம்பெனி யார் போட்டு, எத்தனையோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஏன் உங்கள் பணத்தை நீங்கள் செலவு பண்ணணும்? எதுக்கு நகை அடமானம், எதுக்கு கடன் வாங்கணும்? மூளை இருக்கிற ஆளாக இருந்தால் வியாதி வராமல் தடுக்கணும். தெரியாது சார் அப்படின்னா இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும், மாதம் செக்அப் பண்ணிக்கணும். நல்ல ஆஸ்பத்திரி எது, நல்ல டாக்டர் எது, நல்ல நண்பர் யாரு, நண்பர் மாதிரி இருப்பான். ஜோபி பிக் பாக்கெட் போயிடும். நீங்க சொல்லுங்க, கூடா நட்பு கேடா முடியும்னு கலைஞர் கண்ணாடி. ஏன்னா கனிமொழி தூக்கி உள்ள போட்டாங்க காங்கிரஸ்காரன். அதே காங்கிரஸ்கார தான் உட்காந்துருக்காரு. கூடா நட்பு கேடா முடியும் நான் சொன்னது அவர் தான். அவங்க அங்க டெல்லியில புறப்படும் போது அழகிரி மந்திரி, இறங்கும் போது மந்திரி கிடையாதுங்கோ, எங்கடா போலீஸ்காரன் இல்லைங்க, அப்போ பிஸ்ரா வாங்கிட்டாங்க. நான் சொல்றது கரெக்டா தெரியல. அஞ்சானஞ்சன் எலெக்ஷன்ல போய் அந்த அம்மா கேட்கிறார், எங்கடா அந்த அஞ்சானஞ்சன், அவனுக்கு ஊருக்கு போயிட்டாரு. ஜெயிலில் தான் மிரட்டினா விடுறா அந்த அஞ்சானஞ்சன், இப்படி ஜெயிலில் விடுறாரு. அரசியல் பேசல சார், நான் என்ன சொல்றேன் சார், இது நம்ம வாழ்க்கை, நம்ம நல்ல சந்தோஷமா இருப்போம், யாருக்கும் துரோகம் பண்ண வேண்டாம், நல்லவனா இருப்போம், நல்லவனாவே சாவோம். ஏன் ஒன்று ஏமாத்தணும்? கொடுத்த வாக்கு, உண்மை பேசுவோம், சந்தோஷமா இருப்போம், சந்தோஷத்தை உண்டாக்குவோம், இருப்பதை வச்சு நிம்மதியா இருப்போம். மட்டன் பிரியாணி வேண்டாம், அது ஒரு உயிர் தானே. மதுபானம்ங்கிறது லிக்விட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, தியானம் பண்ணா ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. கேள்வி, கடைசி கேள்வி, யாரும் பெண்கள் சார் சும்மா பேச கேட்குது. மருந்தெல்லாம் மருத்துவம் தான் பெஸ்ட். அது பேர் இயற்கை வைத்தியம் சொல்றது. பெஸ்ட் இயற்கை வைத்தியம். மருந்தெல்லாம் இயற்கை வைத்தியம், நேச்சுரல் கியூர். அது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கிடையாது. உட்காருங்க, குக் பண்ணாம சாப்பிட்டா அதோட நல்லது. தேங்காய் சாப்பிடலாம், வெள்ளம் சாப்பிடலாம், மேக்சிமம் பொரி சாப்பிடலாம், அரிசி புழுங்கரிசி சாப்பிடலாம், பச்சை அரிசி சாப்பிடக்கூடாது. நல்லா கொதிக்க வச்சு குழம்பு வச்சு சாப்பிடலாம், வெங்காயம் போடலாம், பெருங்காயம் போடலாம், உப்பு, திப்பிலி, கசகசா, குதிரை மசாலா பெஸ்ட். சோளம், எங்க பாட்டி இருந்தாங்க, நல்லா அந்த சோளத்துல போட்டு பிசைஞ்சு வாயில் கொடுப்பாங்க. பல்லு கரும்பை கடிக்கணும், கரும்பு ஜூஸ் சாப்பிடல, கரும்பை கடிச்சு ஜூஸ் சாப்பிடுங்க, பட் கரும்பை கடிக்கிற மாதிரி இனிப்பு வரல, பல்லுக்கு ஸ்ட்ரென்த் வருதுல்ல. சாப்பிடுறது எவ்வளோ நேரம் சாப்பிடுது, தூக்கி தூக்கி போட்டு போகக்கூடாது. 15 நிமிஷம் நிதானமா சாப்பிடும். வாயில் ஒரு கவலை போட்டோம்னா அந்த அரவு பண்ணுறதுக்கு 30 அப்புறம் தான் பண்ணுவோம். கவனம் தண்ணி குடிக்கிறது ரொம்ப குடிக்கும். எப்படியும் வாழ முடியும், அப்படி இல்லை, இப்படித்தான் வாழ வேண்டும். எப்படி வேணா இருக்கலாம், அதே இப்படித்தான் வாழணும். மனைவி நாள் ஏன் பண்ண, மனைவி முன்னால் உட்கார வச்சு நம்ம மாலையை போட்டு, அந்த அம்மா நம்ம மாலையை போட்டு கையை பிடிச்சி, எனக்கு கல்யாணம் பண்ண பெற்று வணக்கம், நன்றி நன்றி, என் குழந்தைகளை பெற்று விட்டேன். மனைவி நல்ல இன்னொரு
மகரிஷி பிறக்க போகுது. வேதாத்திரி மகரிஷி மாதிரி இன்னொரு மகரிஷி பிறக்க, அவருடைய வேதாத்திரியம் அதை படித்தா போதும். 2 புக்கு நான் எடுத்துட்டேன். சாதாரண நெசவாளியாக ஆரம்பிச்சு ஆலியாரில் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை மாற்றினார் பாருங்க. நம்ம மகனே மாற்ற முடியாது. மன மாற்றம்ங்கிறது ரொம்ப கஷ்டங்க. நம்ம மனம் மாறிடுச்சுன்னா அதுதான் பிக்கெஸ்ட் கிஃப்ட் வி கிவ் இட் டு அவர்செல்ஸ். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் நீங்களே உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. பெரிய வாட்சு பெரிய காதெல்லாம் வேண்டியதில்லை. உங்கள் மனமாற்றம் உங்களோட ஃபேமிலியை மாற்றும். பீஸ் ஸ்டார்ட்ஸ் இன் யுவர் மைண்ட் ஃபர்ஸ்ட். மன அமைதி இங்கே ஆரம்பிக்குது, அப்புறம் ஃபேமிலியில் வருது, அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு போகுது, ஊர் கூட ஃபேமிலி இருக்குது, உலகம் கூட வருது. இங்கே ஆரம்பிக்க வேண்டிய அந்த அந்த தனி மனிதன ஒழுக்கம் குறைந்து விட்டது. அதான் சொன்ன மாதிரி ரோடை கிராஸ் பண்ண தெரியும், ராக்கெட்டு வேலை தெரியும், ரோடை கிராஸ் பண்ண தெரியும். வாழ தெரியாத நம்மளாம் வாழ தெரியாத வாழும் கலையை கற்றவர்கள் நாம் என்ன பண்ணலாம். பெரியவர் வந்து 94 வயசுல எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். வேதாத்திரி மகரிஷி உடம்பு சரியில்லாமல் 94 வயசுல எங்கள் ஆம்புலன்ஸ் போய் கூட்டிகிட்டு வந்து சொன்னோம். ஒரே வாரத்தில் சரி பண்ணி அனுப்பிட்டேன். அடுத்த வருஷம் அதே மாதிரி வந்தேன். வந்து 3 நாள் 4 நாள் படுத்திருந்தார். நானும் மைல்சாமி கவுண்டர், எஸ்வி பாலசுப்ரமணியம் எல்லாம் சேர்ந்து பார்க்கணும். வாழ்க வளமுடன். வேதாத்திரி ஐயா வாழ்க சொல்லுவோம். வேதாத்திரி ஐயா மகரிஷி மகரிஷி, தமிழகம், தமிழ்நாட்டு மக்கள், சூலூர் மக்கள், டாக்டர் பக்தவச்சலம், டாக்டர் எப்படியோ வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்தேன். மாமியார் சொல்லி கொடுத்தாச்சு. அம்மா நீங்க வாக்கிங் ரோட்ல நடந்தீங்கன்னா ஆட்டோ ரிக்ஷா நடந்து போயிடும். ஸ்கூல் கிரவுண்டுன்னா வாக்கிங் 3/4 மணி நேரம் நடக்குது. மழை பெஞ்சிச்சுன்னா மேல கூரை மேல நடக்குது. வாக்கிங் இருக்கிற இடத்துல வாக்கிங் பண்ணலாம், இருக்கிற இடத்துல ஓடலாம். இருக்கிற இடத்துல ஓடுறதுங்க குதிக்கலாம், குதிச்சு மேல வரலாம். வாக்கிங் அப்படிங்கிறது நல்ல எக்ஸசைஸ், சிம்பிளான சீப்பஸ்ட் எக்ஸசைஸ் வாக்கிங். 5 மணிக்கு வாக் பண்ணணும். ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, அப்புறம் என்ன ஸ்கூலுக்கு போங்க, அங்கே போய் வாக் பண்ணுங்க. ரோட்டில் வாக் பண்ணாதீங்க. ஸ்கூல் கிரவுண்டுக்கு என்ன இருக்கு, இங்கே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் என்ன குழி மேலே கீழே வந்துருங்க. அப்புறம் கேஜியாக சொல்லுவார். குதிரை ஓட்டம், குதிரை ஓட்டம், குதிரை ஓட்டம் வெயிட் குறையணும்னு சொல்லி யாராவது சொன்னாங்க. அவர் 120 கிலோ, குதிரை அழுந்தது 120 கிலோ, அது வெயிட் குறைஞ்சு போச்சு, வெயிட் குறையும். சார் ஒரு 10 கிலோமீட்டர் நடங்க, தினம் 10 கிலோமீட்டர் நடங்க. இப்போ எனக்கு ஃபோன் வருது, சார் நாங்கள் தாராபுரத்துக்கு வந்தேங்க, 10 கிலோமீட்டர் நடந்து அங்கே போச்சேன். தமிழனுக்கு அந்த யோசனை பண்ற குறைச்சி போச்சுங்க. நம்மள சொல்லு, நீங்கெல்லாம் விதிகளுக்கு நீங்கெல்லாம் நல்லவங்க, ஐயோ நீங்கெல்லாம் யோசனை பண்ற. நான் தான் இன்னைக்கு கூட இவ்வளோ கூட நினைக்கல தவிர கூட்டம் வருமானு கேட்டேன். 100 பேர் நீங்க கேட்டீங்க, 100 பேர் நல்லவங்க இருக்காங்களா? 100 மார்க் வாங்கணும்னு எனக்கு ஆசை. அப்புறம் என்ன பண்ணேன், 200 மார்க் வாங்கணும்னு ஆசை. 1% is inspiration, 99% aspiration. 100 out of 100 எனக்கு 10வது அப்படின்னு. அப்புறம் கிரேஸ் ஆஃப் காட், கடவுள் புண்ணியம் இருந்தால் 200 மார்க் வாங்க, 100க்கு 200 மார்க் வாங்க, 100க்கு 200 மார்க். என்ன சொல்றீங்க? உங்க குழந்தைகள் தான் வருங்கால இந்தியர்கள். உங்க குழந்தைய பாதுகாப்பாக வச்சிருக்கவங்க. வீட்டுல டெலிவிஷன் இருக்கா, எத்தனை பேர் டெலிவிஷன் கை தூங்க, கை தூங்க. இன்னைக்கு வித்து போடுங்க, பிடிக்க போடுங்க. தப்பான வகையெல்லாம் வருது. மாமியார் மருமக சண்டை வருது, அடிக்கிறான், பிடிக்கிறான், துப்பாக்கிற சொல்றான். அதெல்லாம் பார்த்தா குழந்தைகளுக்கு என்ன ஐடியா வருங்க? அந்த குழந்தைக்கு அதான் வருங்க, கண்ணே காதலி அப்படின்பா ஒரு நாளைக்கு. ஐயோ வேண்டாமோ, டிவி வித்து போடுங்க. செல்போன் குழந்தைகளுக்கு +2 முடிகிற வரைக்கும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா 5 வயசு 10 வயசுலேயே காதல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம பெட்ரூம்ல பண்றது அந்த காதல் காமிக்கிறான், குழந்தைகளே பண்ணி பார்க்குறாங்க. 10 வயசு குழந்தைய ஆண் பெண் உறவு வச்சுக்கிறான்னு குழந்தை உண்டாகி போச்சு கேரளாவில். பையனுக்கு 14 வயசு, 15 வயசு, குழந்தை பெருசாகி போச்சு. போய் கோர்ட்டில் போய் அபார்ஷன் பண்ணணும் முடியாது. கோர்ட்டை குழந்தைய பெக்கணும், பெற்று அவங்க அப்பா அம்மா வளர்க்கணும்.
இந்த பையனுக்கு 21 வயசு, அந்த பொண்ணுக்கு 21 வயசு ஆகும் பொழுது அதே பொண்ணு கல்யாணம் பண்ண ஆர்டர் வந்துச்சு. ரேப் சீனை சினிமாவில் காமிக்கிறான். அமெரிக்காவில் 8 வயசு பையன் டொரன் வெட்டுறான். இதெல்லாம் நான் பார்த்து என்ன பண்ண போறோம் தெரியாம நான் கேட்கிறேன். 1ஆம் கிளாஸ்ல இருந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண 5 வயசு குழந்தை என்ன திருக்குறள் படிக்கிறது ஃபுல்லா சொல்லுது. எனக்கே வெக்கமா போச்சு. 5 வயசு குழந்தை எனக்கு வெக்கமா போச்சு. எனக்கு 5 குழந்தை ஆகிற முதலா எழுதெல்லாம் சரி ஓடுறது அப்படின்னா துப்பாத்து துப்பாய துப்பாத்து தூமடை நிறைய பேர் தெரியாது துப்பிடுவாங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாத வாழ்க்கை வளர்ந்தார் வாழ்க்கை வளர்ந்த. எப்போ வாங்கினீங்க அந்த ப்ளூ ஷர்ட்டு? என்னோட இப்போ கேள்வி இப்போ கேள்வி 2024 நம்ம வந்திருக்கோம் சார். இப்போ கடந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அனுபவம் பொற்காலம்னு எதை சொல்கிறீங்க? அடுத்த 100 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும் உங்களுடைய பாரதி மெஹரான் வந்தார் லண்டன்ல இருந்து. வாழ்க்கை போய் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது அது ஏதோ இசிஜியில் சேஞ்சஸ் பார்க்க பண்ணி போட்டேன். திருப்பி ஹோட்டல் 11 மணிக்கு வராது. 11 மணிக்கு வந்த உடனே நெஞ்சு வலிக்குது. உடனே அந்த ஹோட்டலுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தான். எங்கிட்ட எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் சத்தியமாக உண்மையாக நடந்தது. ரவி மெஹரான் அற்புதம் அற்புதம் வந்து பெட்டில் படுக்க வச்சு மானிட்டர் மாட்டின ஸ்ட்ரெயிட் லைன் ஹார்ட் வரும்போது உயிர் இருக்குது, படுக்க வைக்கும்போது உயிர் இல்லை. பொண்டாட்டி வேறு 75 வயசு, இவருக்கு 76 வயசு. அங்கே உட்காந்துருக்காங்க. ஒரு அமுத்தான் விட்னஸ் கார்டியக் ரெஸ்ட் மசாஜ் கொடுக்குறோம். மூச்சு இல்லை, பேச்சு இல்லை, நாடி இல்லை, ஆட்டம் க்ளோஸ். மூச்சு இல்லை, பேச்சு இல்லை, நாடி பார்த்து பழகிக்கணும். பிடிங்க நாடி பிடிக்கும். டாக்டர் இந்த பர்ஸ் பார்க்குறாருல்ல, கொஞ்சம் டாக்டர் முதல்ல பர்ஸ் பார்க்கணும். பர்ஸ் இல்லையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போடுங்க. நீங்க டாக்டரோட சிரிக்கிறாரு பரவாயில்லைங்க. போன் வச்சுக்க அம்தம் வந்து 10 டாக்டர் ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 டாக்டர் கேஜி ஹாஸ்பிட்டல் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பயிற்சி டாக்டர் 5 பேர், பெரிய டாக்டர் 4 பேர், சி பாலசுப்ரமணியம், டாக்டர் சரவணன், டாக்டர் பக்த வச்சுன்னு அங்கே நிற்கிறார். ஜீவிதன் ஒரு டாக்டர், விஜயபாஸ்கர் ஒரு டாக்டர். 10 பேர் உண்மையாக நடந்த கதையை சொல்ல. இந்த அம்மா கே வாட் ஆர் தி டூயிங் அப்படிங்கிற they are trying to restart the heart madam அப்படின்னு. சத்து பொழைச்சுக்குவாருன்னு கேட்கறேன். 100க்கு 90% பொழைச்சுக்குவோம், 10% பொழைக்க மாட்டாங்க. சும்மா சொன்னேன். கடவுள் கேட்டு கிருஷ்ணா 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 அதே கிருஷ்ணா பொழைக்க போயிட்டா. கிருஷ்ணா நம்ம ஆஸ்பத்திரி பொட்டுன்னு போயிட்டாங்க. அந்த பொட்டுன்னு போனா அந்த பொம்பளைக்கு பொட்டுன்னு போயிடுச்சுன்னா யார் பில் கட்டுவாங்க? ஹோட்டல்கார கட்டிருப்பான். சீபாலசுப்ரமணியம் வந்தார். 1/2 மணி நேரம் வந்தார். சரி இனிமே காரணம் சார் என்ன பண்ணலாம் தெரியும், நான் ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு வரேன் போயிட்டார். சரவணன் ஒரு டாக்டர் இருக்கார். அவங்க அப்பா ஒரு நியூரோ சர்ஜன், மயில்சாமி ஈஸ்வரமூர்த்தி பையன் பேர் சரவணன், பேர் வச்சுருக்காங்க ஈஸ்வரமூர்த்தி. ப்ரொஃபஸர் நியூரோ சர்ஜன். இவர் எல்லூரில் சரவணன் எழுது கோல்டு மெடல் பையன். எம்பிபிஎஸ் கோல்டு மெடல், எம்டி கோல்டு மெடல், டிஎம் கோல்டு மெடல் எல்லாம் சங்கத்தை வளர்ச்சி பண்ணிட்டார். அங்கேயே 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் வேலை செய்யுது. நல்லா சீரியஸாக நடக்கும். ராவ வித்தியாசமாக நடக்கும். நல்லா சிரிப்பார். சீரியஸ் நல்லாவே சிரிப்பார். டாக்டர்லாம் சிரிக்கிறது இல்லை. ஏன் தெரியல. ஏன் இல்லைன்னா வீட்டில் நல்ல சம்சாரம் இருந்தால் சிரிப்பு வரும். சம்சாரம் நோயின்னு போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணாதான் நல்ல சம்சாரம் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சுக்கோ. கை தட்டுங்க. போன ஜென்மத்தில் பெரிய புண்ணியம் பண்ணாதான் உங்க வீட்டுக்காரனுக்கு நீங்க கேட்பீங்க. கை தட்டுங்க. பாதி கை தட்ட மாட்டீங்க. அதான் சாப்பாடு போடுவீங்களோ அதுக்கு வெயிட் பண்ணுறேன். எப்படா டாக்டர் முடிப்பாரு போகலாம். நான் முடிக்கிற மாதிரி ஐடியா இல்லை. ஒரு நாள் ஒரு ஹோட்டல் மீட்டிங் போனேன். தலைவர் நம்ம கூப்பிட்டாரு. இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரடக்ஷனே அவசியம் இல்லை. அதுக்கு இன்ட்ரடக்ஷன் ஊரறிஞ்ச பாப்பானுக்கு இருக்கு. பாருங்க அப்புறம்
அமைச்சிட்டே இருக்கிறான். அப்புறம் பார்த்து ஸ்ட்ரெச்சர் தூக்கி போட்டு அங்கே ஹார்ட் நின்று போச்சு. அங்கே லிஃப்ட்டில் போனால் அங்கே ஹார்ட் அமுத்தினா நின்று போச்சு. பெரிய கேன்சர் ஒன்று ஆப்ரேஷன் தியேட்டர் தான் ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு அங்கே போய் படிக்க வச்சு அங்கேயே நின்று போச்சு. 1 மணி நேரம் ஹார்ட்டே கிடையாது, அமைச்சிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு டியூபை போட்டு ஹார்ட்டில் போய் ஒரு ஸ்டெட்டை போட்டு விட்டார். கைராசிக்கார் சரவணன், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாவது நின்று போச்சுன்னா அங்கே வாங்க. இல்லை போய் வேண்டாத ஒருத்தருப்பாங்க எதிர்த்தரல பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சை கூட்டு வந்தார். இந்த பாஷான்னு ஒருத்தர் வந்தார், பாம்பேச்சோட பாஷான்னு ஒருத்தர் வந்தார். 25 வருஷம் ஜெயில் இருந்துட்டு நம்ம பார்க்க மாட்டேன். ஆஸ்பத்திரி தான் என்னங்க இங்கே கூப்பிட்டு வரீங்க டெரரிஸ்ட் அப்படின்னு. இல்லை சார் எங்கள் குழந்தைங்க 30 குழந்தை உங்கள் ஆஸ்பத்திரி தான் பிறந்தாங்க. உங்கள் ஆஸ்பத்திரி ஆமாம், எங்கள் மருமகள் எங்கள் ஆஸ்பத்திரி தான் பிறந்தாங்க. உண்மையாக சொல்கிறேன். நமக்கு போக மாட்டேங்கிறாங்க வீட்டுக்கு, உள்ளே போடுங்க. நான் வீட்டை வச்சுருந்தேன். என்ன பாஷா அப்படின்னு, குட் மார்னிங் சார், என்ன தெரியுமான்னு கேட்டேன். என்ன சார் கொடுத்தீங்க? 1975 உங்கள்கிட்ட வைத்தியம் பண்ண என்ன ஏன் நீ ஃபீஸ் கொடுக்காம போறேன்? இல்லை சார் டபுளாக கொடுத்தா நாங்கள் வட்டி கொடுக்க முடியாது, டபுளாக கொடுத்தேன் போகும்போது வாங்கிக்கிறேன். அப்படி என்ன பண்ணேன்? மேலே போனார். உள்ளே போட்டோன்னு மூச்சு வருது. ஏன் ரவி அப்படின்னு தூக்குற கையை கைத்தட்டேன். நம்பிக்கை உடல் வாழ்வு உண்டு. நம்பிக்கை காரணம் இன்னைக்கே செத்து போறான். கடவுள் என் கூட இருக்கிறாரு அப்படி நான் நம்புறேன். இல்லைன்னா இவ்வளவு நேரம் பேச முடியுமா சொல்லுங்க? இவ்வளவு ஜோக் அடிக்க முடியுமா? மற்றவர்களை சிரிக்க வைப்பதுதான் வாழ்க்கை. மற்றவர்கள் நம்மை பார்த்து சிரிக்க வைப்பது வாழ்க்கை. உலகம் பிறந்தது எனக்காக, மன்னர்கள் மறந்தது எனக்காக, எல்லாம் எனக்காக. தற்கொலை பண்ணக்கூடாது, யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது. வழியா இல்லை. எத்தனையோ வாழ்க்கை வண்டி தரலாம். நம்ம டிஸ்மிஸ் பண்ணோம்னா அந்த கொரோனா டைம்ல எல்லாம் கடை முடிச்சு குஜராத்காரன் வண்டியில வச்சு பணம் தந்தாங்க. அவனுக்கு குஜராத்காரனுக்கு மூளை இருக்கு, நம்ம தமிழனுக்கு மூளை இருக்கு, நம்ம யூஸ் பண்றதில்லை. நம்ம யூஸ் பண்ணா பிரதம மந்திரி ஆயிடும். தமிழ்நாட்டு அண்ணாமலை ஒருத்தர் தான் யூஸ் பண்றான். கேபினெட் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி வாழ்க்கை வரணும்னு சொல்லியிருக்காரு. கோயம்புத்தூருக்கு வழிவரணும். ஜனதா பார்ட்டி பிஜேபி கிடையாது. எவனோ மந்திரி ஆகிட்டானா பாருங்க. ஜெயிச்சு போயிட்டு நம்மளை கூட்டிட்டு லண்டன் வர சொல்றோம். அணுவென்று அவனும் இறைவன் சித்தம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா அறிமுகம். ஐயா KS சத்தியமூர்த்தி டாக்டர் அவர்களை மன்ற நிர்வாக அறங்காவலர் திரு சண்முக வடிவேலு ஐயா அவர்கள் கௌரவிப்பார். ஐயா அவர் தம் குடும்பம், சத்தியமூர்த்தி ஐயா அவர் தம் தொழில். அடுத்ததாக டாக்டர் பத்மஸ்ரீ ஜி பக்தவச்சலம் ஐயா அவர்களுக்கு நம் மன்ற நிர்வாக அறங்காவலர் திரு KR மயில்சாமி அண்ணா அவர்கள் கௌரவிப்பார். பக்தவச்சலம் ஐயா அவர்கள், பத்மஸ்ரீ ஜி பக்தவச்சலம் ஐயா அவர்கள் குடும்பம், பத்மஸ்ரீ ஜி பக்தவச்சலம் ஐயா அவர்கள் தொழில்கள். சந்தோஷமா நேரடியாக வந்ததுடன் நம் மக்களோடு மக்களாக கலந்ததால் அவரை பற்றி அறிமுக உரை கொடுக்க இயலவில்லை. தற்போது ஒரு சில நிமிடங்கள் அவருக்காக மக்களோடு வாழும் இறைவனுக்கு இணையானவரே, மக்களின் எதிர்பார்ப்பே, உணர்வு கடந்து உயிர் காக்க போராடுபவரே, எந்நேரமும் தயாராக இருப்பவரே, நீங்கள் தூக்கம் இழந்தீர்கள், நோயாளி உயிரோட்டம் அடைந்தான். நீங்கள் தூக்கம் இழந்தீர்கள், நோயாளி உயிரோட்டம் அடைந்தான். அது நோயாளியின் சம்மேளனம். நீங்கள் கற்பதை நிறுத்தவில்லை, அதனால் என்னவோ உங்கள் சிறப்பு சேவை ஓய்வதில்லை.
நீங்கள் கற்பதை நிறுத்தவில்லை. அதனால் என்னவோ உங்கள் சிறப்பு சேவை ஓய்வதில்லை. மருத்துவத்தில் நம்பிக்கை ஐயா உங்களை பார்த்தவுடனே வந்தது. மருத்துவத்தில் நம்பிக்கை ஐயா உங்களை பார்த்தவுடனே வந்தது. மாரடைப்பு வந்தால் நம்மை தற்காத்துக் கொள்ளும் வழியை ஐயாவின் காணொளி அனைவரையும் விழிப்புணர்வுடன் செயல்பட செய்யும் அற்புதமான காணொளி. வைரத்தை பட்டை தீட்டத்தான் பழைய ஆபரணங்கள் கெட்டும். அதனால்தான் என்னவோ மக்களுக்கு சேவை செய்ய இவர் பெற்ற 2 மணி நேரங்கள் இத்தனை பட்டங்கள் பெற்றதாலோ என்னவோ இவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் போன்று நமக்கு எண்ணற்ற செய்திகளை அவ்வப்போது அடுத்த செய்திகளை கூறி நம்மை எங்களது அறிவுத்திரு கோயில் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவில் இறை வணக்கம் குரு வணக்கம் பாடி சிறப்பித்த செந்தில்குமார் அவர்களையும் தவத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த பேராசிரியர் சாமிநாதன் அவர்களையும் வரவேற்புரை அளித்த மோகன் அம்பல் அவர்களுக்கு அறிவுத்திரு கோயில் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிந்தனை அரங்கத்தில் தலைமையேற்று சிறப்பாக தலைமையுரை நடத்தி கொடுத்த டாக்டர் சத்யமூர்த்தி ஐயா அவர்களுக்கு அறிவித்திரு கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்வியல் சிந்தனைகள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றி கொடுத்த டாக்டர் பத்மஸ்ரீ பக்தவச்சலம் ஐயா அவர்களுக்கு எங்களது அறிவித்திரு கோயில் சார்பாக மகிழ்ச்சியான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தொகுப்புரை வழங்கிய ஞானசுந்தரி லோகநாதன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் உணவருந்து செல்ல அன்புடன் வேண்டுகிறோம். அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அமைதியாக சென்று அனைவரும் உணவருந்தி செல்லுமாறு